கருவறையிலே கால்பதித்த நாள் தொட்டு மேடையிலே பூரிப்போடு நிற்கின்ற இற்றை நாள் வரை நான் போகிற வழியெங்கும் நான் போகிற ஊரெங்கும் துணைக்கு தன்னுடைய இதயத்தையும் அனுப்பி வைக்கிற என்னுடைய தாய் தந்தையரின் பாதங்களை பணிந்து என்னுடைய பணியை துவங்குவதிலே மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். தனலட்சுமி சீனிவாசன் மேல்நிலைப்பள்ளி மற்றும் தனலட்சுமி சீனிவாசன் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளியினுடைய தேர்வு எழுதுவதற்கு முன்பாக நடக்கின்ற இந்த பாத பூஜை விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக அழைத்த மரியாதைக்குரிய மாண்பமை வேந்தர் கல்வி தந்தை சீனிவாசன் ஐயா அவர்களுக்கும் பள்ளியினுடைய முதல்வர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் இந்த இனிமையான காலை நேரத்திலே என்னுடைய இதயம் நிறைந்த வணக்கங்களை சொல்வதில் நான் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு எதிரில் அமர்ந்திருக்கிற கோடீஸ்வர வீட்டு பிள்ளைகள் அத்தனை பேருக்குமே என்னுடைய இதயம் நிறைந்த வாழ்த்துக்கள். கோடீஸ்வர வீட்டு பிள்ளைகள்னு ஒரு பொண்ணு பக்கத்தில் இருக்கிற பொண்ணுகிட்ட சொல்லுது, நாம் எங்கடி கோடீஸ்வரன். ஒரு பையன் பின்னால சிரிக்கிறான். இந்த அரங்கத்துக்குள்ள எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேருடைய முகங்களும் தனித்தனியாக எனக்கு பதிவாகும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. முதல்ல சொல்லிடுறேன், அரங்கத்தினுடைய பின்னால நாம் அமர்ந்திருக்கோம், நம்மளை அண்ணனுக்கு தெரியாது அப்படின்னு நினைச்சிடாதீங்க. நான் 6 அடி உயரம், நீங்க இருக்கையில் அமர்ந்திருக்கீங்க. ஐயா கொடுத்த மேடையின் காரணமா நான் மேல இருக்கேன். தனித்தனியா எல்லாரையுமே தெரியும். ஏன் சொல்றேன்னா கவனமா கேளுங்க, இல்லைன்னா எந்திரிச்சு நிக்க வச்சிருவேன். நான் வாத்தியார், ஓகேவா? ஏன் கோடீஸ்வர வீட்டு பிள்ளைகள் அப்படின்னு சொன்னா, இங்க இருக்கிற ஆண்களும் பெண்களும் மாணவர்களும் மாணவிகளும் சகோதரர்களும் சகோதரிகளும் ஒரே ஒரு விஷயத்த மனசுல பதிய வச்சுக்கோங்க. அம்மானு கூப்பிட்டோன்னு திரும்புறதுக்கு ஒரு உறவும், அம்மானு கூப்பிட்டோன்னு திரும்புறதுக்கு ஒரு உறவும், அப்பான்னு கூப்பிட்டோன்னு திரும்புறதுக்கு ஒரு உறவும் இருக்கிற அத்தனை பேருமே இந்த உலகத்தில் கோடீஸ்வரர்கள் மட்டும்தான். இந்த பாத பூஜை பண்றப்ப ஐயா சொன்னார், ஏன்பா அப்படி சைடில் போட்டிருக்கீங்க, நேரில் போடுங்க, குழந்தைங்களை பார்க்கணும், அவங்க பெற்றோர்களை பார்க்கணும்னு. அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது ஐயா சொல்றது. ஏதோ கடமைக்குன்னு ஒரு விழாவை நடத்தாம மனமார்ந்து உள்ளார்ந்து ஒரு விழாவை ஏற்பாடு பண்றதுங்கிறது மிகப்பெரிய விஷயம். அதுவும் பாத பூஜை பண்றப்ப நிறைய பெற்றோர்கள் ஐயா கவனிச்சிருப்பாங்க, நிறைய பெற்றோர்கள் என்ன பண்ணாங்கன்னா வீடியோ எடுத்து வச்சுக்கிறாங்க. அவங்களாலே நம்ப முடியல, காலுக்கடியில் இருக்கிறது எம்புள்ளதானா, இது என் பையன் தானா, வாழ்க்கையில் இதெல்லாம் நான் பண்ணதே இல்லையே, என் காலை தொட்டதே இல்லையே, பிறந்த நாளுக்கு காலை தொடுவான், காசு வாங்குவான், கிளம்பிடுவான், இல்லை ஏதாவது வேணும்னா காலை பிடிப்பான், மற்றபடி பண்ணதே கிடையாது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தோட எல்லாருமே பார்த்தீங்க. ஒன்று சொல்லவா, எந்த இளைஞன், எந்த மாணவன், எந்த மாணவி வாழ்க்கையின் எந்த உயரங்களுக்கு சென்றாலும் தன் தாய் தந்தையரினுடைய ஆசிகளால் தான் நான் இந்த இடத்திற்கு வந்தேன் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்ற மனிதர்கள். நம்மளுடைய மரியாதைக்குரிய பூஜை செய்த குருமார்கள் எல்லாம் கண்களை மூடிக்கிட்டு நீங்க மேடையை நோக்கி எந்திரிச்சு நின்று கண்களை மூடிட்டு நீங்க அதை பண்ணணும்னாங்க. நான் நிறைய மாணவர்கள் பார்த்தேன், அதுவும் குறிப்பிட்டு ஒரு 5-6 பேர் சொல்ல முடியும். பக்கத்தில் சிரிச்சு பேசிட்டுலாம் இருந்தீங்க. என்னுடைய வருத்தத்துக்குரிய ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். வாழ்க்கையில் நீங்க முன்னேறணும்னா முதல்ல இதை மாத்திக்கணும். எந்த மனிதன் அடிப்படை ஒழுக்கத்திலிருந்து தவறுகிறானோ அந்த மனிதன் வாழ்க்கையில் வெற்றி பெற்றதாய் வரலாறு கிடையாது. நீங்க ஜெயிக்கணும், நீங்க நல்லா இருக்கணும், நீங்க நல்லா படிக்கணும், நீங்க வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு வரணும், நீங்க பெற்றோர்களுடைய அருமையை உணரணும். அதுக்கு தான் இந்த பாத பூஜை விழா. நாளைக்கு நீங்க பெரிய ஆள் ஆகி டாக்டர் ஆகி கலெக்டர் ஆகி இன்ஜினியர் ஆகி இல்லை ஐடி ஆகி ஐடியில் ஏதோ ஒரு பெரிய பொசிஷன் போய் இல்லை ஏதாவது ஒரு தொழிலதிபர் ஆகி நீங்க சம்பாதிக்கிற ₹1 பணம் கூட இந்த தனலட்சுமி சீனிவாசன் பள்ளிக்கு தேவையில்லை. நீங்கள் வெற்றி பெறுவது மட்டும்தான் இவர்களுடைய ஒரே எண்ணம். நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், என்னுடன் படித்த மாணவர்கள் ஏகப்பட்ட பேரை பார்த்துருக்கேன். யார் யாரெல்லாம் ஆசிரியர்களை மதிக்கலையோ, யார் யாரெல்லாம் பள்ளியை மதிக்கலையோ, யார் யாரெல்லாம் ஒழுக்கத்திலிருந்து தவறி நடந்தாங்களோ அவர்கள் எல்லாம் இன்றைக்கு ஈரோட்டில் நான் பிறந்த மண்ணில் சொல்வதற்கே அவ்வளோ வருத்தமா இருக்கு, மிக மிக மோசமான நிலையில் இருக்காங்க. அவர்கள் என்னை பார்க்கிறப்பெல்லாம் சொல்லுவாங்க, நான் செய்த வினை தாண்டா மச்சான் என்ன இப்படி பண்ணுது, நான் செஞ்ச வேலை தாண்டா இப்படி பண்ணியிருக்குன்னு. ஒன்னே ஒன்று சொல்லவா, ஒன்னே ஒன்று சொல்றேன், இருக்கிற அத்தனை பேர் ஞாபகம் வச்சுங்க. எந்த ஆசிரியரை நீங்கள் அதிகமாக கேலிக்கும் கிண்டலுக்கும் உள்ளாக்கினீர்களோ, அம்மா அப்பாவுக்கு அடுத்தது வரேன், முதல்ல ஆசிரியர்கள், அவங்க இல்லைன்னா கிடையாது. ஏன் தெரியுமா,
ஏன் ஆசிரியர்கள் சமுதாயத்தை பத்தி உயர்வா சொல்றேன்? நானும் ஒரு ஆசிரியரா இருந்தேன், அதனால கிடையாது. ஒரு டாக்டர் தன்னோட கிளினிக் நல்லா இருக்கணும்னு உழைப்பாரு, தன்னை வர பேஷண்ட் நல்லா இருக்கணும்னு உழைப்பாரு. ஒரு இன்ஜினியர், ஒரு சிவில் இன்ஜினியரா கட்டடம் நல்லா கட்டணும், அதுல இருக்கிறவங்க சந்தோஷமா இருக்கணும்னு நினைப்பாரு. ஒரு ஆர்கிடெக்டா நல்லா டிசைன் பண்ணணும்னு நினைப்பாரு. ஒரு ஐடி பர்சனா இன்னும் புதுசா இனோவேஷனா என்ன கண்டுபிடிக்கலாம் நினைப்பான். ஒரு ஆட்டோமொபைல் இன்ஜினியரா புதுசா ஆட்டோமொபைல் என்ன பண்ணலாம் நினைப்பான். எல்லாருமே அவங்க துறை சார்ந்த உழைப்பு மட்டும் உழைச்சிட்டே இருப்பாங்க, அவங்க துறை முன்னேறணும்னு. உலகத்தில் ஒரே ஒரு சமூகம், இந்த நாடே, இந்த சமூகமே, இந்த உலகமே நல்லா இருக்குன்னு உழைக்குதுன்னா அது ஆசிரியர் சமூகத்தை தவிர உலகத்தில் வேறு யாரும் இல்லை. நீங்க யாராவது ஒரு ஆசிரியரை வகுப்பெடுக்கிற பொழுது கேலிக்கும் கிண்டலுக்கும் உள்ளாக்கி இருந்தீங்கன்னா தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள், அந்த பாடத்தில் நீங்கள் அதிக மதிப்பெண் எடுக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. இது காலம் உங்களுக்கு மெல்ல மெல்ல உணர்த்தும். எவ்வளவு படிச்சு மனசுல நிக்கல, காரணம் மதிக்கல, மனசுல நிக்கல. காரணம் மதிக்கல, மனசுல நிக்கல. எவ்வளவோ டேலண்ட் இருக்கு, என்னை யாரும் ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. நீ அம்மா அப்பாவை ரெஸ்பெக்ட் பண்ணல, வெளியில இந்த உலகம் உன்னை ரெஸ்பெக்ட் பண்ணாது. இந்த இவ்வளவுதான் உண்மையே. பெருசா நாம யோசிச்சு பார்க்குற அளவுக்குலாம் இங்க ஒண்ணுமே கிடையாது. எல்லாருக்கும் தெரிஞ்ச கவிதை, எல்லாருக்கும் தெரிஞ்ச கவிதை, இல்ல தெரியாம கூட இருக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை இந்த கவிதை. உப்பு அதிகமாக இருந்தால் அப்பா அதிகம் சாப்பிடுவார், காரம் அதிகமாக இருந்தால் தாத்தா அதிகம் சாப்பிடுவார், இனிப்பு அதிகமாக இருந்தால் தம்பி அதிகம் சாப்பிடுவான், புளிப்பு கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தங்கை விரும்பி சாப்பிடுவாள், சோறு மீந்து போனால் மட்டும்தான் தாய் அதிகம் சாப்பிடுவாள். இந்த 2 வருஷம் லாக்டவுன்ல அப்பாவோட வேலை என்னாச்சு, அம்மா என்ன பண்றாங்க? இந்த 2 வருஷமா அம்மா டாக்டர்ட்டே போலையே, பிபி இருக்கே, சுகர் இருக்கே, அப்பா காட்டு வேலைக்கு போனாரு, இப்ப வேலை இல்லைன்ட்டாங்களே, அப்பா ஒரு மில்லுல வேலை பார்த்தாரு, வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்களே. இந்த 2 வருஷமும் ஆனா நாம படிச்சுக்கிட்டே இருக்கோமே, இதுல அப்பாட்ட அம்மாட்ட பிளாக்மெயில் வேலை பண்றோமே. நல்ல போன் வாங்கி கொடு, நல்ல லேப்டாப் வாங்கி கொடு, நல்ல செருப்பு வாங்கி கொடு, நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுன்னு இதுல பிளாக்மெயில் வேற பண்றோமே. அவங்க பொருளாதாரத்துக்கு என்ன பண்றாங்க, இந்த 2 வருஷமா குடும்பத்தை எப்படி நடத்தினாங்க எதுவுமே தெரியாது. நமக்கு நம்ம காரியம் ஆகணும், அவ்வளவுதான். எவ்வளவு ஒரு மோசமான விஷயம் இது. நான் ஜெயிச்சதுக்கான ஒரே காரணம் என்ன தெரியுமா சொல்லுவேன்? நான் தமிழ் படித்தது, தைரியமா எடுத்து தமிழ் படிச்சது, தமிழை நல்லா படிக்கிறது, இப்பவும் படிச்சுட்டு இருக்கிறது, பேசுறது, இதெல்லாம் இல்லை. இன்றைக்கும் என் தாய் தந்தையரை நான் கடவுளாக பார்க்கிறேன். அதனால் நான் வாழ்க்கையில் முன்னேறி கொண்டே இருக்கிறேன். எந்த மேடைக்கு போனாலும் அம்மா அப்பாவுக்கு நன்றி சொல்லாம, அம்மா அப்பாவை வணங்காமல் நான் பேச்சை துவங்கியதே இல்லை. மேடைக்கு ஏறுகிற பொழுதும் அவருடைய பாதங்கள் தான் என் நினைவுக்கு வரும், அமர்கிற பொழுது அவருடைய முகம் நினைவுக்கு வரும். மேடைக்கு ஏறி வந்து நின்றவுடன் வார்த்தைகளாக அவர்களுடைய அன்பு வெளிப்படும். இது புனித ரமலான் மாதம். இன்னைக்கு ரம்ஜானா, நாளைக்கு ரம்ஜானா? நாளைக்கு. என்னுடைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் நிறைய பேர் வந்திருக்கீங்க. பாத பூஜை விழாவிற்கு ஒரு இந்து முறைப்படி ஒருத்தர் சொல்றப்ப நீங்களும் அதை செய்ததுதான் இந்தியா இன்னும் உலகத்தில் முன்னோடியான நாடு என்பதற்கான அடையாளம். என்னுடைய மனம் நிறைந்த ரம்ஜான் வாழ்த்துக்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகாக சொல்லுவார், இறைவன் எல்லா இடத்திலும் வர முடியாது என்பதற்காகத்தான் ஒவ்வொரு வீட்டிலும் தாயை படைத்திருக்கிறான் என்று சொல்லுவார். ஆஹா, நேற்று இதே அரங்கிலே ரமலான் பண்டிகையோட செலிப்ரேஷன் நடந்திருக்கு ஐயாவோட தலைமையில். அவ்வளோ, இதுதான் இந்தியா, இவ்வளோதான். நாம ரொம்ப காம்ப்ளிகேட்டே பண்ணிக்க வேண்டாம். நிறைய பேர் நீங்கள் குனிஞ்சு பாத பூஜை பண்ணிட்டு இருந்தீங்க. நிறைய பேரண்ட்ஸ் சிரிச்சாங்க, நிறைய பெற்றோர்கள் சிரிச்சாங்க தன் குழந்தை காலுக்கடி இருக்கிறத பார்த்து. சில பெற்றோர்கள் கண்களில் கண்ணீர் தழுவியது. நான் அதை பார்க்கவே உணர்ச்சி மயமாக இருந்தது. அது பார்க்கறதுக்கே அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது. இது ஒரு பாத பூஜைன்னு ஒரு விழா வச்சு அதுக்கு இவ்வளோ பெரிய ஆடிட்டோரியத்தை மாண்புமிகு வேந்தர் கட்டி உங்களுக்கு சேரை போட்டு அது கீழே உட்கார வச்சாதான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எப்பெல்லாம் உங்களுக்கு தாய் தந்தையரை மதிக்க வேண்டும் என்று தோன்றுகிறதோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் பாதங்களை நீங்கள் தொட்டு வணங்கலாம். வாழ்க்கையில் நீங்கள் குறைந்து விட போவதில்லை. அம்மா அப்பாவை மதிச்சவங்க மட்டும்தான் வாழ்க்கையில மேல வந்திருக்காங்க. அப்துல் கலாம்கிட்ட எப்படி இவ்வளவு நேர்மையா இருந்தீங்கன்னு கேட்டாங்க. அப்துல் கலாம் அவர்கள் ஒரு உதாரணம் சொன்னாரு. எங்க அப்பா உள்ளூர்ல ஒரு பதவியில இருந்தாரு,
பதவியில் இருந்தப்ப ஒருத்தர் வந்து அப்பா இருக்காரான்னு கேட்டாரு. நான் அப்பா வந்து இப்ப வீட்டுல இல்லைன்னு சொன்னேன். சரி அப்பா வந்து அதை கொடுத்துட்டு நிறைய பழங்கள்லாம் கொடுத்துட்டு போனாரு. அப்பா இரவு வீட்டுக்கு வந்தாரு. ஏதுரா இவ்வளவு பழங்கள்னு கேட்டாரு. அதுக்கு ஒரு அங்கிள் வந்தாரு, ஒரு மாமா வந்தாரு. இதை உங்க அப்பாட்ட கொடுத்துட்டு போனாரு பாருன்னு நான் சொன்னேன். அதுக்கு எங்க அப்பா சொன்னாரு, அவர் என்ன வேலையா வந்தாருன்னு தெரியுமான்னு கேட்டாரு. நான் தெரியலன்னு. அவர் சொன்னாரு, நான் ஒரு பதவியில் இருக்கேன், நீ பாட்டு பழங்கள் வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா அது லஞ்சம் வாங்கின மாதிரி ஆயிரும். யாருமே யார்கிட்டயுமே இலவசமா ஒரு விஷயத்தை அனாவசியமா வாங்கக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோன்னு சொன்னாரு. என் தந்தை அன்று கொடுத்த அறிவுரை இன்றைக்கு இந்தியாவிற்கே வழிகாட்டுகிற மனிதராக என்னை மாற்றி இருக்கிறது என்று பெருமையுடன் சொன்னார். எல்லாமே அம்மா அப்பாட்டிருந்து வர்றது. நாம் என்ன நினைச்சுக்கிறோம், அம்மா அப்பாவுக்கு ஒண்ணுமே தெரியலன்னு நாம நினைச்சுக்கிறோம். சில குழந்தைங்களாம் அம்மா அப்பாட்ட சொல்லும், என்ன உனக்கு வாட்ஸ்அப் கூட, வாட்ஸ்அப்லாம் தப்பு இல்லம்மா. அம்மா சொல்லுது, வாட்ஸ்அப் ரொம்ப யூஸ் பண்ணாத, ஃபேஸ்புக்கில் ரொம்ப இருக்காத, இன்ஸ்டாகிராமில். நான் என்ன சொல்றேன், இன்ஸ்டாகிராமில் யார் யாரையோ ஃபாலோ பண்றீங்க, ஃபேஸ்புக்கில் யார் யாரையோ ஃபாலோ பண்றீங்க. என்னைக்காவது அம்மா அப்பாவை ஃபாலோ பண்ணிருக்கீங்களா? எவனே தெரியாது அவனை ஃபாலோ பண்றது. அவர் நடந்து போனார், அவர் உட்கார்ந்தார், அவர் விசிறி எடுத்து விசிறினார், அதுக்கு லைக்கு ஷேர். இங்க உழைச்சாதான் சோறு வீட்டில், அங்க லைக்கு ஷேர். சோறு போடுறவன் முக்கியமா இல்ல ஷேர் பண்றவன் முக்கியமா? சம்பந்தமே இல்லாம எல்லாம் உலகத்தில் இருக்கிற எல்லாமே தெரியும், வீட்டில் என்ன நடக்குதுன்னு நம்ம பையனுக்கு பொண்ணுக்கும் தெரியாது. அதான் சோகமே. 2 நாள் அம்மா படுத்து கிடக்கும், என்னம்மா 2 நாள் படுத்து கிடக்க, 2 நாள் கழிச்சு கேட்பான், என்னம்மா 2 நாள் படுத்து கிடக்க, உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லையா? நீ எப்பயுமே நல்லா தானே இருப்ப. அதுக்கு அந்த அம்மா திருப்பி கேட்டுச்சுன்னா, நீ எப்பயுமே நல்லா படிக்க மாட்டியா, ஸ்கூலுக்கு போறேன்னுச்சுன்னா, நீ எப்பயுமே நல்லா தானே இருப்ப, அதெல்லாம் சரியா இருப்போம் அப்படின்னு போயிடுவான். ஆனா இதுவே சார் உலகத்துல சிறந்த மருத்துவர் யார் தெரியுமா? ஐயா வந்து மருத்துவமனைகள் வச்சிருக்காங்க, எம்பிபிஎஸ் டாக்டர் படிப்புலாம் படிக்கிறாங்க, நம்ம கல்லூரி இருக்கு. உலகத்திலே மிகச்சிறந்த மருத்துவர் யார் தெரியுமா? ஹலோன்னு நீங்க போன்ல சொன்னோன்னே என்னடா உடம்பு சரியில்லையான்னு கேட்கிற ஒரே டாக்டர் இந்த உலகத்துல அம்மாவை தவிர வேற யாரும் கிடையாது. ஒரு வார்த்தையில கண்டுபிடிச்சிருவாங்க நீங்க என்ன நிலைமையில் இருக்கீங்கன்னு. வீட்டுக்கு வந்தா நம்ம முகரக்கட்டையை பார்த்தா தெரிஞ்சிடும், இது திருட்டுத்தனம் பண்ணிட்டு வந்திருக்கு வரலன்னு. அவன் அம்மா அப்பாவை கிண்டல் பண்றது, உனக்கு ஒண்ணுமே தெரியல, நீ கரண்ட் லைஃபுக்கு அப்டேட் ஆக மாட்டேங்கிற. கண்ணே ஒன்று சொல்றேன் கேட்டுக்க, உங்க அம்மாவுக்கு வாட்ஸ்அப் யூஸ் பண்ண தெரியும், உங்க அப்பாவுக்கு வாட்ஸ்அப் யூஸ் பண்ண தெரியும், உங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இன்ஸ்டாகிராம்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணி பர்சனலா வச்சுக்க தெரியும், ட்விட்டரை ஹேண்டில் பண்ண தெரியும், எல்லாமே அவங்களால முடியும். ஏன் தெரியுமா அவங்க பண்றது இல்ல? அது அவங்களுக்கு அவசியம் இல்லை, அது அவங்களுக்கு அவசியம் இல்லை. அவங்களுடைய கனவு லட்சியம் எல்லாம் நீங்க தான். நீங்க நல்லா இருக்கணுங்கிறது மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. நம்மளுடைய கனவு லட்சியம் வேற வேற மாதிரி போயிருது. வளர வளர நல்லா தான் இருக்கீங்க, நல்லா தான் இருக்கீங்க. நட்பு அப்படிங்கிறது தான் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கு. நட்பு கை தட்டுறாங்க பாருங்க, மனசாட்சி இருக்குன்னா அவ்வளவுதான். நல்ல நண்பர்கள் இருந்தா நீ நல்லா இருப்ப சொல்லும். உண்மையா? நல்ல நண்பர்கள் இருந்தீங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க. நல்ல நண்பர்கள் அமையலைனா, உங்களுடன் யார் இருக்கிறார்களோ அவர்களை பொறுத்தே உங்கள் வாழ்க்கை இருக்கிறது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களோட யார் பயணிக்கிறாங்க, நீங்க யாரோட பேசுறீங்க. நீ வந்து ஃப்ரெண்டு கிட்ட போற, போயிட்டு ஏய் இன்னைக்கு நான் 2 நாள் கழிச்சு எக்ஸாம், 2 நாள் கழிச்சு எக்ஸாம்டா, நாம வந்து ஃப்ரீயா இருக்கணும், சினிமாவுக்கு போகண்டா அப்படின்னு கூப்பிடுறான். நீங்க உடனே நீ தான்டா என் நண்பன் வாடா, 2 பேர் சேர்ந்து சினிமாவுக்கு போய் மனசை லேசாக்கிறோம்டா, மனசை லேசாக்கிட்டு வரோம்டா, படிக்கிறோம்டா, சூப்பர்டா. ஏன்னா இவர் ஏற்கனவே பல பாடங்களை படிச்சு எல்லா எக்ஸாம்லையும் 100க்கு 100 எடுத்தவர். இந்த சாக்ரட்டிஸும் இந்த ஐன்ஸ்டீனும் சேர்ந்து படத்துக்கு போறானுங்க. படத்துக்கு போயிட்டு அங்க ஒரு உலக புரட்சி பண்ணிட்டு 2 பேர் வந்து கொரோனாக்கு மருந்து கண்டுபிடிச்சு 2 நாள் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க உலகத்துக்கு. இவனுக்கு நினைப்பு எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் என்கிற அறிவு இருக்கிற மாணவன் மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னேறுகிறான். ஒன்னு சொல்றேன், நேரம் நேரம் பொன்னானது. நேரத்தை மதிக்காதவனை நேரம் ஒருபோதும் மதித்ததாய் வரலாறு இல்லை. நேரத்தை மதிக்காதவனை நேரம் ஒருபோதும் மதித்ததாய் வரலாறு இல்லை. எந்தெந்த நேரத்தில் என்னென்ன பண்ணணும். ஏன் ஸ்கூலு ஒரு டைமிங்கு, ஒரு ஒழுக்கம் அடிப்படையில் சின்ன வயசுல இருந்து யோசிச்சு பாருங்க. காலைல ஸ்கூல் ஆரம்பிக்குது, ஒவ்வொரு பீரியடுக்கும் இவ்வளோ டைம்னு ஒதுக்குறாங்க, லஞ்ச் பிரேக்குன்னு ஒதுக்குறாங்க, நடுவில் வந்து ஒரு சின்ன பிரேக் இருக்கு, விளையாட்டுக்குன்னு ஒரு நேரம் இருக்கு,
சின்ன வயசுல விளையாடுறப்ப, ஸ்கூல்ல சேர்றப்ப எல்லாமே ஒரு நேர ஒழுங்குமுறை சார்ந்து ஒரு பள்ளி செயல்படுது. என்ன காரணத்துக்காக யோசிச்சு பார்த்தீங்களா? அடிப்படையில சின்ன வயசுல இருந்தே நேரத்தினுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரியணுங்கிறதுக்காக. நாம அதுல ஒரு ஃப்ராடு பண்ணிடுறோம். நேரத்தின் முக்கியத்துவம் தெரியணும்னு நாம அந்த இது கொடுத்தா, டைம் டேபிள்லாம் கொடுத்தா, இவன் லேட்டா வந்துட்டு உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் கொண்டாடுறான். ஏன்டா லேட்டா வந்தேன்னா தாத்தா செத்துக்கிட்டாருங்க. தாத்தா டிராப் பண்ணிட்டு அப்பதான் பைக்கில் போறாரு. அவன் தாத்தாட்டே சொல்லிடுறான், கோச்சுக்கா தாத்தா, 2 நாள் மேலதான் நீ செத்து போனேன்னு சொல்லியிருக்கேன், வாத்தியார் வந்தா ஒளிஞ்சுக்கங்கிறான். ஒளிஞ்சுக்கவா? என்ன காரணம்னே இல்லை. ஒருத்தன் சொன்னா பாருங்க, ஏன்டா ஒரு வாரம் ஸ்கூலுக்கு வரல, லாக்டவுனுக்கு அப்புறம் 2 வருஷம் கழிச்சு ஸ்கூல் ஓப்பன் ஆயிருக்கு, ஏன்டா ஒரு வாரமா ஸ்கூலுக்கு வரல, எல்லாரும் வந்திருக்காங்கன்னு ஒரு வாத்தியார் கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த பையன் சொல்லியிருக்கான், கொரோனானால உலகம் இப்படி ஆயிடுச்சுன்னு வருத்தத்தில் இருந்தேன். ஏதாவது ஒரு காரணம் அடிச்சு விடுறது வாய்க்கு வந்ததெல்லாம். நேரத்து நாட்கள் இப்ப எவ்வளவு, பரீட்சைக்கு எவ்வளவு நேரம், தேர்வுக்கு எவ்வளவு நேரம், சரியா பயன்படுத்துங்க. சரி, எப்பயுமே தாய் தந்தையரை மதிச்சவங்க வாழ்க்கையில வீணா போனதா சரித்திரமே இல்லை. ஒரே ஒரு, நீங்க இந்த லாக்டவுன் சமயத்தில் நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்களே, சைக்கிள் கேர்ள்னு ஒரு பொண்ணு, ஜோதி குமாரி. டெல்லியில அவங்க அப்பா வேலை பார்த்துட்டு இருந்தார் குர்கான்ல. சைக்கிள் ரிக்ஷா ஓட்டுற மனிதர், மோகன் பாஸ்வான் அவருடைய பேரு. விபத்துல காலில் அடிபட்டுருச்சு, முடங்கி உக்காந்துட்டாரு. அந்த குடும்பத்துக்காக அந்த மனுஷன் 25 வருஷம் நாய்படாத பாடுபட்டு உழைச்சிருக்கான். ஹரியானா சொந்த மாநிலம். சொந்த மாநிலத்திலிருந்து கிளம்பி ஜோதி குமாரியும் அவங்களுடைய அம்மாவும் கிளம்பி டெல்லி குர்கானுக்கு போறாங்க அப்பாவை பார்த்துக்கணும்ட்டு. ஒரு 10 நாட்கள் அவங்க மனைவி கணவரை கவனிச்சுக்கிறாரு. மறுபடியும் அங்கன்வாடியில சமைக்கிற பணி, அதனால அம்மா போயிடுறாங்க, நீ பார்த்துக்கொன்னு. பொண்ணு நல்லா கவனிச்சுக்குது அப்பாவை. ஆனா அவர் இருந்த அறைக்கான வாடகை அவரால் தர முடியல, மோகன் பாஸ்வானால தர முடியல. அவரு கரண்ட்டை கட் பண்றாரு, தண்ணியை கட் பண்றாரு, ஒண்ணுனா கட் பண்றாரு. ஜோதிகுமாரி அந்த பெண்மணி யோசிக்குது, அந்த 15 வயது சிறுமி யோசிக்கிறா, அப்பா நம்ம சொந்த கிராமத்துக்கே போயிடலாம்டா செல்லம், காசே இல்லையே, உன்ட்ட எவ்வளவு காசு இருக்கு? 500 ரூபா தான் மொத்தமே இருக்கு, அதை வச்சுதான் நம்ம இனிமேல் இருந்தாகணும். பக்கத்துல கட்டிக்கிட்டு இருந்த அப்பார்ட்மெண்ட் கீழே இருக்கிற ஒருத்தர் போய் கேட்கிறாரு, உங்க சைக்கிள் எனக்கு கொடுத்துறீங்களா அப்படின்னு. உன்னை சரிம்மா எடுத்துக்கோ, 1500 ரூபான்னு. அந்த பொண்ணு சொல்றா, 1500 ரூபா எங்களால முடியாது, 500 ரூபா தான் கையில இருக்கு, 500 ரூபா வச்சுக்கோங்க, மீது 1000 ரூபா நான் ஊருக்கு போய் மணி ஆர்டர் கூட பண்ணிடுறேங்கிறா. அந்த குழந்தையை நம்பி அவர் சைக்கிள் கொடுக்குறாரு. தன்னுடைய தந்தையை, காலில் அடிபட்ட தன்னுடைய தந்தையை பின்னால உட்கார வச்சுக்கிட்டு ஜோதிகுமாரி என்கிற அந்த சிறுமி, 15 வயதே நிரம்பிய சிறுமி 1200 கிலோமீட்டர் சுமந்து தந்தையை சொந்த கிராமத்தில் சேர்த்திருக்கிறார். 1200 கிலோமீட்டர் ஓட்டிட்டு வந்திருக்காங்க. பெட்ரோல் பங்க்ல எங்கேயாவது நைட் ரெஸ்ட் எடுக்கிறது, நடுவில் லாரி கிடைச்சதுனா லிஃப்ட் கேட்டு கொஞ்சம் தூரம் வர்றது, இப்படி மாறி 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 வழியை அத்தனை பேர் கிண்டல் பண்ணாங்களா, என்னடா பொண்ணை உட்கார வச்சுட்டு, பொண்ணை ஓட்ட வச்சுட்டு நீ உட்காந்துட்டு வர, உனக்கெல்லாம் அறிவிலையா, நிறைய பேர் கிண்டல் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஜோதிகுமாரி சொன்னாள், என் தந்தை 20 ஆண்டுகளுக்கு மேலாக என் குடும்பத்திற்காக எவ்வளவு உழைத்திருக்கிறார் என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும், ஊரை பற்றி எனக்கு கவலை இல்லை, என் தந்தை நல்லா இருக்கணும்னா. ஆனா ஒரு பெரிய சோகம், இப்ப அண்மையில் அவங்க தந்தை ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாங்க. சைக்கிள் கேர்ள் அந்த பொண்ணுக்கு பேர் வந்துச்சு. உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய கவனம் அந்த குழந்தையின் மீது திரும்பியது. காரணம் என்ன தெரியுமா? அப்பா குடும்பத்துக்காக உழைச்சாரு, இப்ப அப்பா நோய்வாய்ப்பட்டிருக்காரு, அப்பாவை தூக்கி சுமக்கிற கடமை என்னுடைய கால்களுக்கும் என்னுடைய தோள்களுக்கும் உண்டு என்று ஒரு 15 வயசு பொண்ணு யோசிச்சா. நீங்க எத்தனை பேர் நீங்க அம்மா அப்பாவை ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்க? அம்மா அப்பாட்ட எத்தனை பேர் உண்மையா இருக்கீங்க? நண்பர்களுக்காக போய் சொல்றீங்க, அந்த நண்பர்கள் வாழ்க்கையினுடைய இறுதி வரை உங்களுடன் வரப்போகிறார்களா? யார் யாருக்கெல்லாம் நீங்க போய் சொல்றீங்க? அம்மா அப்பாவை ஏமாத்துறீங்க. மனசு உண்மையிலே அவ்வளவு வருத்தமா இருக்கு. இன்னைக்கு இளைஞர்கள், ஒரு பையன் ஸ்கூல்ல இந்த வீடியோ எல்லாம் வெளியில வருது, அதை பார்த்து எல்லாரும் சிரிக்கிறாங்களே, சிரிக்கிறவங்களை பார்த்து எனக்கு கோபமா வருது. ஒரு பையன் பெஞ்ச் உடைக்கிறான், பொண்ணுங்க பஸ் ஸ்டாண்ட்லயே அடிச்சுக்குதுங்க, இன்னொரு பையன் டீச்சரை சார அடிக்க போறான். எங்க போயிட்டு இருக்கு சமுதாயம்? ஒன்னு சொல்லவா, இவ்வளவு ஒழுங்கீனமான சமுதாயமா இந்த சமுதாயம் மாறுறதுக்கு என்ன தெரியுமா காரணம்? என்றைக்கு ஆசிரியர்கள் கைகளில் இருக்கிற பிரம்பை நாம் பிடுங்கினோமோ அன்றைக்கு இந்த சமுதாயம் தரம் கெட்ட சமுதாயமாக மாறி போனது. நாங்களாம் படிக்கிறப்ப உட்காந்து உரிச்சு எடுத்துருவாங்க, யோசிச்சு அடிப்பாரு என் வாத்தியார்லாம். டயர்ட் ஆயிட்டாருன்னா என்னடா தெளி வச்சு அடிக்கிறீங்களே பாரு, அவை சம்பியில டெல்லி கணேஷ் சார் அந்த மாதிரி அவர் ரெஸ்ட் எடுத்து அடிப்பார். அடிக்கிறப்ப கோபமா வரும். அப்பாட்ட சொல்லுவேன், அப்பா
அந்த அடி அடிக்கிறாருப்பா, மனுஷன் மாதிரி அடிக்க மாட்டேங்கிறாருப்பா, மாடு மாதிரி அடிக்கிறாருப்பா அப்படின்னு எங்க அப்பா முதல் கேள்வி கேட்பார். இங்க இருக்கிற பெற்றோர்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்க இருக்கிற பெற்றோர்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸ்கூலுக்கு வந்து டீச்சர் திட்டாங்க, சார் திட்டாங்க, பிரின்சிபல் திட்டாங்க, வெளியில நிக்க வச்சுட்டாங்க அப்படின்னு உங்க குழந்தைங்க சொன்னோன்னே சித்தப்பா, பெரியப்பா, மாமன், கொழுந்தேன் அத்தனை பேருக்கு போனை போட்டு ஒரு குட்டியானை எடுத்துக்கிட்டு ஸ்கூல் கேம்பஸ்குள்ள கபால்னு குதிச்சு ஏன் குழந்தை அடிச்ச, ஏன் குழந்தை அடிச்ச, எனக்கு இருக்கிறது ஒரே குழந்தை. அவங்க அதை சொன்னாங்களா? ஸ்கூல்ல வந்து வீட்டுக்கு லெட்டர் போட்டாங்களா, ஒரு குழந்தையோட நிறுத்திக்கொள் அப்படின்னு? சேர்க்கறதுக்கு முன்னாடி, பிறக்கிறதுக்கு முன்னாடி ஏன் குழந்தை அடிச்சீங்க, அதெல்லாம் அடிக்காதீங்க அப்படி இப்படின்னு சொல்றீங்கல்ல. ஒன்னு சொல்லவா, அடிச்ச வீட்டில் வந்து உங்க குழந்தை ஸ்கூல்ல அடிச்சுட்டாங்க, திட்டாங்க, பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னு சொன்ன உடனே நல்ல பெற்றோர்களா இருந்தா நீங்க முதல் வார்த்தை என்ன தெரியுமா கேட்கணும்? நீ என்னடா செல்லம் பண்ண, ஏன்னா நமக்கு பிறந்தது நல்லது பண்ணி இருக்காது. எங்க அப்பாட்ட போய் சொன்னா எங்க அப்பா சொல்லுவார், நீ என்னடா பண்ணேன்பார். இல்லப்பா அது மேம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க, நான் டேபிள் கீழே உட்காந்து அப்பளம் குடி சாப்பிட்டேன்னு. அப்பளம் மாதிரி நொறுக்குனாங்களான்னார், நொறுக்குனாங்கன்னு கரெக்ட் அப்படின்னார். இன்னைக்கு அதனால நான் நல்லா இருக்கேன், இன்னைக்கு அதனால நான் நல்லா இருக்கேன். உங்கள் குழந்தைகள் ஏதாவது ஒரு குறைகளை எடுத்துக்கொண்டு வீட்டுக்குள்ள வரப்ப பள்ளியை பற்றி நீங்க பள்ளியை நம்புகிற பெற்றோர்களாக இருந்தால் இந்த உலகம் உங்கள் குழந்தைகளை பாராட்டுகிற உலகமாக மாறும். இருக்கிற பெற்றோர்கள் தயவு செஞ்சு இது ஒன்றை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. எனக்காக, நானும் ஒரு ஆசிரியராக இருக்கேன், நிறைய கல்வி நிறுவனங்களுக்கு போய் பேசுறேன். ஏதோ எங்கேயோ ஒரு ஆசிரியர் பண்ற தவறு அது வந்து அதே மாதிரி எல்லா ஆசிரியர்களும் எல்லா பள்ளியிலையும் பண்ணுவாங்கன்னு நினைச்சிடாதீங்க. இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வாழ்க்கையில நீங்க என்னவா ஆக போறீங்க அப்படிங்கிற கனவுகள் எத்தனை பேருக்கு தெளிவா இருக்கு? நிறைய பேர்கிட்ட கேட்பேன், தம்பி நீ என்னவா ஆக போற அப்படின்னா அவன் சொல்றான், அண்ணே அது எப்படியாவது படிச்சு பாஸ் பண்ணிடணும்னே. இன்னொருத்தன் சொல்றான், அண்ணன் நீங்க தான் நல்லா எல்லாத்தையும் பேசுறீங்களே, ஏதாவது ஹெல்ப் பண்ணி பேப்பரை கரெக்ட் பண்ண முடியுமாங்கிறான் எங்கிட்டையும். இங்க நல்லா படிச்ச என்னைக்குமே ரெண்டு பேர் தெளிவா இருப்பான். நல்லா படிச்சவன் தெளிவா இருப்பான், நல்லா படிக்காதவன் ரொம்ப தெளிவா இருப்பான். படிச்சவனுக்காக ஒரு பதட்டம் இருக்குங்க, ஐயோ நான் படிச்சது வந்துடணும், எல்லாம் படிச்சிருக்கோம், கொஸ்டின் ட்விஸ்ட் பண்ணி கேட்ட போறாங்க அப்படி இப்படின்னு. இந்த படிக்காதவன் படிச்சவனையும் சேர்த்து குழப்பிட்டு அவன் நிம்மதியா இருப்பான். அதாவது இந்த போர்ஷன்ல இருந்து கேள்வியே வர வாய்ப்பே இல்லை. பாஸ்ட் 10 இயர்ஸ்ல ஒரு கொஸ்டினே இந்த பாடத்துல இருந்து வந்ததில்லை, பிக் கொஸ்டின்ல அப்படின்னு வச்சுங்க, ஒரு 5 மார்க் கொஸ்டின் வந்ததே இல்லைன்னு மேம் சொல்றாங்க. இவனும் படிச்சிருக்க மாட்டான். படிச்சவன் எக்ஸாம்பிளுக்குள்ள போறப்ப இந்த ரெண்டு படிக்காத போயிடும், மச்சான் இப்படி குழப்பி விடுறேன் பாரு அப்படின்ட்டு அவனை கூப்பிட்டு, ஏய் என்னடா நல்லா பண்ண, நான் நல்லா படிச்சுட்டேன், அந்த சப்ஜெக்ட்ல அந்த கொஸ்டின் படிச்சிட்டியா, என்னடா அதான் வராதுன்னாங்க, வருமா, நீ படிச்சிட்டியா, நான் அது மட்டும்தான் படிச்சேன், முடிஞ்சு போச்சு. படிச்சவனுக்கு எல்லாம் மறந்து போயிடும், படிச்சவனுக்கு எல்லாம் மறந்து போயிடும். ஒன்று சொல்லவா, உங்களுக்கு தெரியாத கேள்விகளை பற்றி ஒருபோதும் வருத்தப்படாதீர்கள். உங்களுக்கு தெரியாத கேள்விகளை பற்றி ஒருபோதும் வருத்தப்படாதீர்கள். ஒரு பையன் சொல்றான், எல்லாமே தெரியாது, அதற்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேவா? தெரியாத கேள்வியை பற்றி ஒருபோதும் வருத்தப்படாதீர்கள். ஏன்னா அந்த வருத்தம் தெரிந்த கேள்வியினுடைய பதிலை பாதிக்கும். அந்த வருத்தம் தெரிந்த கேள்வியினுடைய பதிலை பாதிக்கும். என்ன தெரியுதோ அதை மட்டும் சரியா எழுதுங்க. என்ன தெரியுதோ அதை மட்டும் சரியா எழுதுங்க. இன்னொரு வேண்டுகோள், இந்த போன்ல வீடியோ எடுத்துட்டு இருக்கீங்க எல்லாரும் வச்சிருங்க. நான் ஆரம்பத்துல இருந்து பாக்குறேன், இப்ப நான் ஒரு 1 hour பேசுறேன்னு வச்சுக்க சொல்லும், 1 hour நீ வீடியோ எடுத்துக்கிட்டே இருப்பேன், கடைசியில மெமரி ஃபுல்லுன்னு வரும், ரெக்கார்டும் ஆயிருக்காது, சேவ் பண்ணவும் முடியாது, கையும் வலிக்கும். 4-5 நாள் எக்ஸாம் வச்சுட்டு எதுக்கு? நல்ல கேமராமேன் என்ன இருக்காரு, அழகா நம்ம ஸ்கூல்ல ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, சிடி வேணா வாங்கிக்கோங்க. ஓகேவா? கவனிங்க நல்லா. ஏன்னா இறைவன் படைத்த படைப்பில் மிக சிறந்த கேமரா நம்முடைய கண்கள் மட்டும்தான். நம்ம நீங்க என்ன ஆயிட்டீங்க, நீங்க யங் ஜெனரேஷன் என்ன ஆயிடுச்சுன்னா, ஸ்கூல் காலேஜ் பசங்களாம் போட்டோ எடுத்தே பாதி பேர் பைத்தியம் ஆயிட்டாங்கய்யா. அவனே அவனை போட்டோ எடுக்கிறான், அவனுக்கே அவனை பிடிக்காம டெலீட் பண்றான். அவன் ஃப்ரெண்டே நம்ப மாட்டேங்கிறான், வாட்ஸ்அப் டிபி பார்த்துட்டு, டே யாரோ ஒருத்தவன் டிபியில் இருக்கான்டா, யாரான்னு கேட்குறான். இவன் சொல்றான், நான் தான்டா. என்னடா கருவாப்பையில அப்படி இருப்ப இப்படி இருக்கப்ப, இந்த ஆப்பை நீயும் பயன்படுத்தி பாடுறான். சோப்பை போட்டு குளிக்கடான்னு சொன்னது போக ஆப்பை போட்டு போட்டோ எடுக்கணுங்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. தேவையே கிடையாது.
உங்களுடைய கவனம் எல்லாம் படிப்புல இருந்துன்னு வச்சுங்களேன், அழகு குறித்து நீங்க அதிகமா யோசிக்க மாட்டீங்க. உங்களுடைய கவனம் அறிவை நோக்கி இருந்ததுன்னா அழகு குறித்து நீங்க யோசிக்க மாட்டீங்க. ஏன்? அறிவு உலகத்தினுடைய அடையாளம், அழகு தனிப்பட்ட மனிதனுடைய அடையாளம். நீங்கள் உலகத்தினுடைய அடையாளமாக மாற வேண்டும் என்பதுதான் பள்ளியினுடைய ஆசை, பெற்றோருடைய ஆசை, எல்லாருடைய ஆசையும். இந்த ஸ்கூல்ல ஒழுங்கா முடி வெட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாங்களே, எதுக்காக? சில பையன் கோச்சுக்குவான், என்னங்க இப்படி எண்ணெயெல்லாம் தடவி படிய வர சொல்றாங்க. சரி, நீ இப்படி வச்சிருக்க, கரடி மாதிரி ஒரு முடியை வச்சிருக்கேன்னு வச்சுக்க. சில பேர்லாம் ஓரத்துல நெருப்பை வச்சு தீச்ச மாதிரி வச்சிருக்காங்க ஹேர் ஸ்டைல. சில பையன் வந்து சர்வீஸ் ரோடு, பைபாஸ் ரோடெல்லாம் போட்டிருக்கான். அது அப்படியே பைபாஸ் ரோடு போது, சர்வீஸ் ரோடு போய் பின்னால ஜாயிண்ட் ஆகுது. கேட்டா அது என் சுதந்திரம்ங்கிறான். ரைட், இவ்வளவு வியாக்கியானமா பேசுறே, படிச்சியான்னு கேட்டா எந்த வயசுல எதை செய்யணுங்கிற ஒரு அறிவும் தெளிவும் நமக்கு நிச்சயமா வேணும், மிக மிக நிச்சயமா வேணும். ஏன்னா இங்க நீங்க பாத பூஜை பண்றப்ப ஒன்னே ஒன்று யோசிச்சுங்க, எவ்வளவோ பெற்றோர்கள் எவ்வளவோ கனவுகளோட அவங்க குழந்தைங்களை வளர்க்குறாங்க. அந்த கனவுகளை நிறைவேற்றலைனா கூட அவங்கள காயப்படுத்திடாதீங்க. அந்த கனவுகளை நிறைவேற்றலைனா கூட அவங்கள காயப்படுத்துறாதீங்க. என்னோட அன்பான வேண்டுகோள் இது மட்டும்தான். பாதையை விட்டு விலகிய கால்கள் ஊர் போய் சேராதுன்னாரு கவிஞர் கண்ணதாசன். பாதையை விட்டு விலகிய கால்கள் ஊர் போய் சேராதுன்னாரு. ஏன்? சரியான பாதையை நோக்கி நடக்கிற கால்கள் மட்டும்தான் ஊர் போய் சேரும். நீங்க சரியான பாதையில் நடக்கணும்னா அம்மா அப்பாவை மதிக்கணும், வேற வழியே கிடையாது. பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளை கள்னார் திருவள்ளுவர். ஒருத்தன் பெருமையா இருக்கிறதும் தரம் குறைஞ்சி இருக்கிறதும் ஏன் எதை வச்சு? அவன் செய்யற வினைகளை வச்சு, செயல்களை வச்சு, வேலையை வச்சு. நீங்க தான் எல்லாத்துக்கும் காரணம். நான் எங்க அப்பா அந்த ஸ்கூல்ல படிக்க வைக்கல, எங்க அம்மா இந்த ஸ்கூல்ல படிக்க வைக்கல, எங்க அம்மா இந்த காலேஜ்ல என்ன சேர்த்தல, எங்க அப்பா இந்த காலேஜ்ல என்ன சேர்த்தல, எங்க அப்பா மட்டும் எனக்கு பைக் வாங்கி கொடுத்திருந்தாருன்னா நான் இந்தியாவிலே முதலிடம் பிடித்திருப்பேன், எங்க அம்மா மட்டும் ஒரு சுடிதார் என் பர்த்டேக்கு புதுசா வாங்கி கொடுத்திருந்தாங்கன்னா அன்னைக்கு எக்ஸாம்ல 100க்கு 100 வாங்கி இருப்பேன். இதெல்லாம் பொய். படிச்சா மட்டும்தான் தலையெழுத்து மாறும். படிங்க, நல்லா படிங்க. எங்க